ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசையாக சபையார் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 32:8. சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனம். ஆமென். வார்த்தை அழகா சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது அழகா உரைத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதிப்பேன். கர்த்தர் யாருக்கு போதிப்பார் அப்படின்னு, கர்த்தர் யாருக்கு அறிவுரை சொல்லுவார் அப்படின்னு, கர்த்தர் யாரை வழி நடத்துவார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்ப நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக 2 வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். அதே சங்கீதம் 32 முதல் 2 வசனத்தை வாசிக்கலாமா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ, அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். இங்கே முதல் 2 வசனத்துல பாக்கியவானை குறித்து அழகா சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யார் பாக்கியவான்களா இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. முதலாவது, மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான். மீறுதல்கள் மன்னிக்கப்பட்ட மனிதன் பாக்கியவான். இரண்டாவது, பாவங்கள் மூடப்பட்ட மனிதன் பாக்கியவான். மீறுதல்களும் பாவமும் மன்னிக்கப்பட்ட மனிதன் தான் பாக்கியவான் அப்படின்னு முதல் வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது, அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, யாருடைய அக்கிரம காரியங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து அதே வசனத்துல, ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறவன் பாக்கியவான். ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தையே கபடம் இல்லாதவன், கபடம் இல்லாதவன். இதற்கு முன்பாக நம்ம ஒரு வார்த்தையை வாசிச்சோம் பார்த்தீங்களா? 8வது வார்த்தையில, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னாங்கல்ல. அந்த வார்த்தை யாருக்கு தெரியுமா? கபடம் இல்லாதவர்களுக்கு. இந்த முதல் 2 வசனத்துல வாசிச்சோம் பார்த்தீங்களா? பாவமற்றவன், அக்கிரமத்தை எண்ணாத மனிதன். இவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆலோசனை கொடுப்பாராம். பாவமற்ற மனிதனுக்காகவும், மீறுதல்கள் மன்னிக்கப்பட்ட மனிதனுக்காகவும், அக்கிரமங்கள் எண்ணப்படாத மனிதனுக்காகவும், ஆவியில் கபடம் இல்லாத மனிதனுக்காகவும் அவர்களுக்கு கர்த்தர் தமது வழியை என்ன பண்ணுவாராம்? போதிப்பாராம். வார்த்தை அழகா அப்படிதான் சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு போதிக்கணும் அப்படின்னா அவருடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய போதக சங்கீதத்துல தமது ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், ஒருவருடைய ஆவியில் கபடம் இருக்கும் என்றால் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் என்பது சற்று குறைவாக இருக்கும், கர்த்தருடைய பதில் என்பது சற்று குறைவா இருக்கும், அவருடைய வாழ்க்கையில நிம்மதி என்பது சற்று குறைவா இருக்கும், அவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு 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 பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது அது குறைவா இருக்குன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, அடுத்து 3-4 வசனத்தை வாசியுங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. ஸ்தோத்திரம். இங்க வார்த்தை அழகா சொல்லுகிறது, நான் பாவத்தை அடக்கி வைத்திருப்பேனானால், நான் பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதல்களை, மன்னிக்கப்படாத குற்றங்களை நான் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடாமல் எனக்குள் நான் அடக்கி வைத்திருப்பேனானால் நான் பலவீனம் உள்ளவனாய் மாறுகிறேன், நான் பலவீனம் உள்ளவனாய் மாறேன். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. யார் தங்களுக்கு தாங்களே அடக்கி வைத்துக் கொள்கிறார்களோ, ஏன்னா வேதம் அழகா சொல்கிறது, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப
நம்முடைய காரியங்கள் எத்தனை வேணா இருக்கட்டும், நாம் பாவம் செய்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமங்கள் இருக்கலாம், அநேக விஷயங்கள் நம்ம மீறி நடந்திருக்கலாம், நம்முடைய ஆவியில கபடம் இருக்கலாம். ஆனா அதை நாம மறைக்காமல், அதை நாம் அடக்கி வைக்காமல், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லாமல் இருக்கும் வரைக்கும் நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதாய் காணப்படுமா? பலவீனம் நிறைந்ததாய் காணப்படுமா? யோசிச்சு பாருங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் பாவத்தை தேவனுக்கு அறிக்கை செய்யாமல், இன்னும் சொல்லப்போனா குற்ற மனசாட்சியோட ஒருவருடைய வாழ்க்கை இருக்குமானால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருடையதான அந்திம காலம், அதாவது அவருடைய வாழ்க்கையின் முடிவு காலத்தை நெருங்குகிற பொழுது அவர்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. உட்காந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? அதான் பிள்ளையை பார்த்தாச்சு, பேர பிள்ளையை பார்த்தாச்சு, பேரப்பிள்ளையோட பேர பிள்ளையை பார்த்தாச்சு, அந்த பிள்ளையோட பிள்ளையை பார்த்தவங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சந்தோஷமே இருக்காது. சரியா அவங்களுக்கு ஆகாரம் உள்ள போகாது, நிம்மதியா தூக்கம் வராது. அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம அவங்கள போய் விசாரிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க சில காரியங்களை சொல்லுவாங்க. இதை நான் இன்ன வரைக்கும் என்னால் வெளியே சொல்ல முடியாத சில பலவீனம் என்கிட்ட இருக்கு, சில பாவம் என்கிட்ட இருக்கு, என் வாலிபத்தில் நான் செஞ்ச சேட்டைகள் அது இன்னைக்கு என்னை என் இருதயத்துக்குள்ளே சிந்தைக்குள்ள அது என்னைய பலவீனப்படுத்துது, அது என்னை சாப்பிட விட மாட்டேங்குது, அது படுத்து தூங்கினக்கு அந்த விஷயம் தான் ரொட்டீனா ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புலம்பக்கூடியதான பெரியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பெரியவர்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, வாலிபர்கள் கூட இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய விசுவாசி வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனாராம். ஜெபம் பண்ண போறப்ப அந்த வீட்டில் ஒரு ஆண் மகன் உண்டு, ஒரு வாலிப மகன் உண்டு. அந்த ஊழியக்காரர் தன்னுடைய விசுவாசியின் வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது அவங்க கேட்டிருக்கிறாங்க, உங்களுடைய மகன் படிப்பு முடிச்சிட்டாரா, ஊர்ல இருந்து வந்தாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாயார் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை என்னுடைய மகன் படித்து கொண்டு இருக்கிறாரு, வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாரு எங்களை பார்த்துட்டு போவாரு அப்படின்னு 2 வருட காலங்களாக அந்த மகனை குறித்து அந்த தாயார் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. மறுபடியும் 2 வருடத்துக்கு வாரம் ஜெபிக்க போற ஊழியக்காரர் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஜெபிக்க போறப்ப அவரு கேட்டிருக்காரு. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அழுகையின் சத்தம் எழும்பியிருக்கு. ஒரு அழுகையின் சத்தம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு அழுகையின் சத்தம் வீட்டுல இருந்து எழும்புது. ஜெபத்தை நிறுத்திட்டு ஊழியக்காரர் கேட்குறாரு, உங்க மகன் நல்லா இருக்கானா, உங்க பையன் நல்லா இருக்கானா, உங்க பையன் வந்துட்டு போனாரா? வந்துட்டு போனாரு. சரி, மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்னு மறுபடியும் ஜெபிக்கிறதுக்கு அவரு தன்னுடைய வாய்களை திறக்கும்போது மறுபடியும் அழுகையின் சத்தம் எழும்புது. நிறுத்திட்டு அந்த ஊழியக்காரர் கேட்டார், உண்மையை சொல்லுங்க, உங்க பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு. அப்ப அந்த தாயார் சொல்லியிருக்கிறாங்க, அந்த வீட்டில் ஒரு அறக்கதவை திறந்து காமிச்சிருக்கிறாங்க, என்னுடைய மகன் கடந்த 2 வருடங்களா இந்த ரூம்குள்ள தான் அடப்பட்டு இருக்கிறான், திடீர்னு அழுகிறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு ஏஞ்சி எங்கேயாவது ஓடிடுறான், அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் சிக்கி இருக்கிறான், என்னன்னே தெரியல, நல்லா தான் காலேஜுக்கு போனான், திடீர்னு பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள சிக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஊழியக்கார் போயிட்டு அந்த ரூமை திறந்து அந்த பையனை பார்த்து கேட்ட ஒரே ஒரு விஷயம், உனக்கு விடுதலை வேணுமா? அவர் கேட்குற நேரத்தில் அந்த பையன் நார்மலாக இருந்திருக்கிறான். ஏன்னா அப்பக்கப்ப தீயிலையும் தண்ணீரிலையும் விழக்கூடிய ஒரு மனுஷனை நம்ம வேதத்தில் பார்ப்போம். அதுபோல் இந்த வாலிப மகனும் அவ்வப்போது அழுகுவான், அவ்வப்போது சிரிப்பான், அவ்வப்போது எங்கேயாவது ஓடிடுவான், அவ்வப்போது நார்மலாக இருப்பான். அப்படி இந்த ஊழியக்கார் பேசுகிற நேரம் பார்த்தா அவன் நார்மலாக இருந்திருக்கிறான். நார்மலாக இருந்தப்ப அந்த ஊழியக்கார் கேட்டிருக்கிறான், உனக்கு விடுதலை வேணுமா அப்படின்னு. ஆமாம், எனக்கு விடுதலை வேணும். அப்போ நான் சொல்கிறத நீ செய்கிறியா அப்படின்னு இருக்கார். என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ என்ன பண்ணுற, ஒரு வாரம் முழுவதும் காலையில் எழும்பி 1 மணி நேரம் உன் பலத்துக்கு மிஞ்சி சத்தம் போட்டு கை தட்டி பாட்டு பாடு அப்படின்னு இருக்கார். உன் பலத்துக்கு மிஞ்சி
சத்தம் போட்டு பாட்டு பாடி கைத்தட்டி நீ பாட்டு பாடு அப்படின்னு இருக்காரு. ஒரு வாரம் முழுக்க இந்த பையன் அதை செஞ்சிருக்கிறான். அடுத்த வாரம் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு, வேதாகமத்தை கையில் கொடுத்து, நீ இது வரைக்கும் 1 மணி நேரம் பாட்டு பாடிட்டு இருந்த பத்தியா, நீ 1 மணி நேரம் கை தட்டி சத்தமாக பாட்டு படித்தது போல அடுத்த 1 மணி நேரம் என்ன பண்ணுறேன்னா வேதத்தை வாசி அப்படின்னு இருக்க. வேதத்தை வாசி அப்படின்னு இருக்கார். போயிட்டு மறுபடியும் 1 வாரம் கழிச்சு வந்திருக்கிறார். 1 வாரம் கழிச்சு வந்தப்ப அந்த பையன் ரூமுக்கு போயிட்டு, நீ இது நாள் வரைக்கும் 1 வாரம் முழுக்க நல்லா கைத்தட்டி பாட்டு பாடின, அடுத்த வாரம் கைத்தட்டி பாட்டு பாடி அடுத்த 1 மணி நேரம் பைபிளை வாசிச்ச, இப்போ என்ன பண்ணுறேன்னா 1 மணி நேரம் கைத்தட்டி பாட்டு பாடு, 1 மணி நேரம் பைபிள் வாசி, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பையனும் மறுபடியும் அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். மொத்தம் 3 மணி நேரம். காலையில் எழுந்திருச்சு 1 மணி நேரம் கைத்தட்டி பாட்டு பாடி நல்லா சத்தமாக பாட்டு படித்து கை தட்டணும். 2வது சத்தமாக பைபிளை வாசிக்கணும். 3வது சத்தமாக ஜெபிக்கணும். இந்த 3ஐயும் 3 வாரத்துக்கு அடுத்து 4வது வாரம் மறுபடியும் அந்த ஊழியக்காரர் அந்த வீட்டுக்கு வந்து அந்த மகனுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. தாயாருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அற்புதம் காத்திருந்தது. என்னன்னா 2 வருட காலங்களாக அடிக்கடி அழுகிற மனுஷனும் சிரிக்கிற மனுஷனும் எழும்பி ஓடுகிற மகனுமா இருந்த அந்த வாலிப மகன் ஒரு நல்ல ஒரு சாந்த சொருபியை போல அந்த அறையை விட்டு வெளியே வருகிறார். அந்த தாயார் பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குன்னா, வெளித்தோற்றத்தில் நன்றாக இருக்கிறாங்க, வெளித்தோற்றத்துல நன்றாக காணப்படுறாங்க, ஆனா அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல ஏதோ ஒரு காரியம் அவர்களை அழுத்தி 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 அவர்களை அநேக நேரம் தூங்க விடாம, அநேக நேரம் அவங்களை சிரிக்க விடாம, அநேகர் சந்தோஷப்படும் பொழுது சந்தோஷப்படாம, அநேகர் கூடி இருக்கும் பொழுது அவர்களை கூட விடாம, அநேகருடைய சந்தோஷத்துல பகிர்ந்து கொள்ள முடியாம அவருடைய வாழ்க்கை காணப்படுவதற்கு காரணம் அவர்களுக்குள் இருக்கிற அக்கிரமங்கள், அவர்களுக்குள் இருக்கிற சில பாவங்கள், சில மீறுதல்கள், சில கபடமான காரியங்கள். இப்படிப்பட்ட காரியத்தை இருதயத்தில் சுமந்து கொண்டு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷங்கள் எத்தனையோ பேர் சபைக்குள்ளேயும் இருக்கிறாங்க. விடுதலை வேணுமா? விடுதலை வேணுமா? ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. என் எலும்புகள் உலர்ந்து போகுது ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போய் கொண்டிருக்குப்பா, நான் கதறேன். என்னுடைய கதறலினால எதற்காக நான் கதறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே, நான் கதறேன். நான் கதறி கதறி என் எலும்புகள் உலர்ந்து போனதுதான் மிச்சம். 4வது வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருக்கு. இரவும் பகலும் உம்முடைய கை பாரமா இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். 4வது வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருக்கிறதினால் என் சரீரம் உஷ்ண காலத்தில் வறட்சியை போல வறண்டு போகிறது. உஷ்ண காலத்துல எப்படி வறட்சி காணப்படுமோ அது போல என்னுடைய ஆத்மாவோட வறட்சி காணப்படுது. காரணம், கர்த்தருடைய கை என்மேல் பாரமா இருக்கிறதுனால. ஏன் கர்த்தருடைய கை என்மேல் பாரமாயிற்று? எனக்குள் கபடம் இருக்கிறதுனால, எனக்குள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதுனால, எனக்குள் மீறுதல்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதுனால, எனக்குள் இன்னும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறதுனால இன்னமும் கர்த்தருடைய கரை என் மேல பாரமா இருக்கு. இரவும் பகலும் என்னால தூங்க முடியல. அவ்வளவு பாரத்தை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய கரை நன்மையானதை தரும். கர்த்தருடைய கரை நம்மை பாதுகாக்கும். கர்த்தருடைய கரம் நம்மளை வழி நடத்தும். அப்படிப்பட்ட தேவக்கரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாரமான காரியத்தை வெளிப்படுத்துதுன்னா நம்முடைய அக்கிரமங்கள் எவ்வளவா இருக்கணும், நம்முடைய அக்கிரமங்கள் எவ்வளவா இருக்கணும். சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 51 எழுதும் பொழுது அந்த சாமுவேல் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி போயிட்டு சாமுவேல்கிட்ட ஒரு தாவீதுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். தாவீதே, உன்னுடைய பாவங்கள் இப்படி இருக்குப்பா, உன் அக்கிரமங்கள் இப்படி இருக்குப்பா, அது நிமித்தம் பிறந்த குழந்தைக்காக அந்த பிழந்தை பலவீனப்பட்ட காரியத்துல அந்த குழந்தை ரொம்ப பலவீனத்துல படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது தாவீதால நிம்மதியா தூங்க முடியல. தாவீதால நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல. 7 நாட்கள் தன்னுடைய
ராஜ வஸ்திரத்தை களைத்து விட்டு தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபிக்கிறாரு. 7 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறாரு? என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, காரணம் நான் செய்த பாவம். தாவீது பச்சைபாலத்தில் செய்த பாவத்து நிமித்தம் பிறந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கு? பலவீனமுள்ள குழந்தையா இருக்கு. அந்த குழந்தை சாக கிடக்கிற நிலைமையில இருக்கு. இப்ப தாவீதால நிம்மதியா இருக்க முடியல. நான் செய்த பாவத்து நிமித்தம் இன்னைக்கு ஒரு சிறு குழந்தை என்ன பண்ணுது? வாதிக்கப்பட்டு கிடக்குதே. என் கண்களின் நிச்சயினால எனக்கு நான் செய்த காரியத்தினால என்னுடைய ஒரு குழந்தை என்ன பண்ணுது? இன்னைக்கு பலவீனத்தோடு படுத்து கிடக்குதே. பச்சிலம் குழந்தை என்ன பாவம் செய்தது அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு நிம்மதியா தூங்க முடியல. தன் நிம்மதியை இழந்து, தன் படுக்கையை இழந்து, தன்னுடைய தூக்கத்தை இழந்து, தன்னுடைய ஆகாரத்தை இழந்து இப்ப தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். எதற்காக? கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா, ஏதாவது ஒன்றை கர்த்தர் செய்யுங்கப்பா, ஏதாவது ஒன்றை கர்த்தர் செய்யுங்கப்பா. என்னால் நிம்மதியா இருக்க முடியல. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இரவுல நிம்மதியா தூங்கி பல நாட்கள் ஆயிருச்சு. சரியா சமாதானத்தோடு அமர்ந்தது எத்தனை நாட்கள் ஆயிருச்சு. உட்காந்தா, அமர்ந்தா, நின்றா, படுத்தா, ஏதோ ஒரு காரியம் சிந்த தடுமாற பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு காரியம் என்னுடைய பாதையில ஒரு தடுமாற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கலான்னு போனாக்க ஜெபிக்க முடியல. ஒரு பாரம் என்னைய போட்டு அமுக்குது. அப்ப தேவ கரத்துல நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல இருக்க கபடத்தை கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. என் கபடத்தை கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. எனக்குள் அநேக கபடங்கள் உள்ளது. என் ஆவியில் அநேக கபடங்கள் உள்ளது. நான் வெளித்தோற்றத்துக்கு நல்லவன் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய ஆத்மாவுக்குள்ள நான் செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் செய்யாமல் இருக்கிறது எத்தனையோ உண்டு. அழைப்பை மறந்து செயல்பட்ட நாட்கள் உண்டு. அழைப்பு என்பது ஊழியக்காரருக்கு மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இயேசுவே நாமத்துல தண்ணிக்குள்ள மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. அத்தனை பேருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அத்தனை பேருக்கும் ஒரு தரிசனம் உண்டு. என்ன நோக்கம்? என்ன தரிசனம்? மாம்சமான யாவருக்காக சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. அதைவிட பெரிதான ஒரு காரியம் ஒன்று உண்டு. என்னவென்று சொன்னால் அவரை ஆராதிப்பது. அவரை ஆராதிப்பது. என் ஜனத்தை ஏற்படுத்தின அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எகிப்துல ராஜா கிட்ட விடுதலை கேட்கும் பொழுது மோசே சொன்ன வார்த்தை, அவர்களை ஆராதிக்க போக விடு, அவர்களை ஆராதிக்க போக விடு. வேற எதுவும் சொல்ல கிடையாது. மோசே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் தேவனை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு. இதுதான் அவங்க கேட்டது. இன்றைக்கு எத்தனை பேரால விடுதலையோடு ஆராதித்து இருக்கிறீங்க? விடுதலையோடு எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? உட்காந்து ஜெபிக்க பாரம், ஆராதிக்க பாரம், உபவாசிக்க பாரம், கர்த்தருடைய சமூகத்தில் அமர பாரம். காரணம் என்ன? கர்த்தருடைய சமூகத்திலேயே ஒரு மனிதன் அமருவதற்கு அநேக பாரப்படுகிறான் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் பாரப்படுறான் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசிக்க ஒரு மனுஷனால முடியாம அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா, அவனுக்குள் வேற ஏதோ ஒரு கபடம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்றவங்க, என்னால் உபவாசிக்க முடியலன்னு சொல்றவங்க, என்னால் விடுதலோட ஆராதிக்க முடியலன்னு சொல்றவங்க, என்னால் கர்த்தருடைய சமூகத்தில் நீண்ட நேரமா அமர முடியலன்னு சொல்றவங்களுடைய இருதயத்துல கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஏதோ ஒரு கபடம் உள்ள குடியிருக்கிறதுனால தான் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களால் நிம்மதியாக அமர்ந்திருக்க முடியல. தாவீதால அமர்ந்திருக்க முடிந்தது, சவுலாலயும் அமர முடியல. தாவீது கர்த்தருடைய சமூகத்துல போய் விசாரிக்கிறார். ஏன் சவுல் போயிட்டு ஒரு சூனியக்காரியை போய் தேடி போறாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீதின் இருதயத்தில் கபடம் இல்லை, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தான். தாவீதின் இருதயத்தில் கபடம் இல்லை, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தான். சவுல் ராஜாவுடைய இருதயத்தில் கபடம் இருந்தது, அவன் சூனியக்காரியை தேடி போனான். பாருங்க, ஒரு இருதயத்துல கபடம் இருந்தா நம்மளால கர்த்தருடைய சமூகத்தோட நிம்மதியா உட்காந்து என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு காரியத்தையும் விசாரிக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் விசாரிக்க முடியாது. அநேக நேரத்துல நான் தேவ சமூகத்துல ஜெபிக்க உட்காரும் பொழுது சில நேரங்கள் ஜெபிக்க முடியாம போறது உண்டு. என்னால ஆராதிக்க உட்காருவேன், ஆராதிக்க முடியாம போற நாட்கள் உண்டு. அப்ப நான் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன்.
என்னவா இருக்கும்? ஜெபத்தை நிறுத்திடுவேன், ஆராதனை நிறுத்திடுவேன், எனக்குள் நானே யோசிக்க ஆரம்பிப்பேன். என்ன காரியம்? ஏன் எழும்ப முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் ஆராதிக்க தெரியாத மனுஷன் வேற, ஜெபிக்க தெரியாத மனுஷன் வேற. ஜெபிக்க தெரிந்தும், ஆராதிக்க தெரிந்தும், உபவாசிக்க தெரிந்தும், வேதத்தை வாசிக்க தெரிந்தும் இப்ப செய்ய முடியல. காரணம் என்ன? படிப்பறிவு அற்றவர்களால வேதத்தை வாசிக்க முடியாது, அவங்கள போய் நம்ம குறை சொல்ல முடியாது. புதிதாக ரட்சிக்கப்பட்டவங்களால ஆராதிக்க தெரியாது, முடியாதுன்னா தெரியாது. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, எப்படி ஆராதிக்கணும்னு தெரியாது. ஆனால் 10 வருடம் 15 வருடம் 30 வருட கிறிஸ்தவனுக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆனா ஏன் செய்ய முடியல? ஆனாலும் ஏன் செய்ய முடியல? காரணம் கபடு. இருதயத்தில் கபடம் குடியிருக்கிற வரைக்கும் நம்மளால கர்த்தருக்காக நிம்மதியா எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இருதயத்துல கபடம் இருக்கிறதுனால எலும்புகள், சரீரம் பலவீனப்பட்டு போய்கிட்டே இருக்கும். நம் இருதயத்தில் கபடம் இருக்கும் வரைக்கும் நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு கொண்டே தான் இருக்கும். நம்முடைய இருதயத்தில் கபடம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய இரவும் பகலும் பாரமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு பாரம் நம்மளை நெருக்கிக்கிட்டே இருக்கும். நித்தம் 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 நம்மை நெருக்கி கொண்டே தான் இருக்கும். அது 5வது வசனத்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை, எனக்குள்ள கபடம் இருக்கிறதுனால, எனக்குள்ள ஸ்தோத்திரம் பாவம் இருக்கிறதுனால, எனக்குள்ள மீறுதல் இருக்கிறதுனால, எனக்குள்ள அக்கிரமம் இருக்கிறதுனால என்னால கர்த்தருக்காக செயல்பட முடியல. என் சரீரம் நித்தம் நித்தம் பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பலவீனம் போனா ஒரு பலவீனம் போனா இன்னொரு பலவீனம் வந்துகிட்டே இருக்கனால நிம்மதியா இருக்க முடியல. இரவும் பகலுடைய வாழ்க்கை பாரமா மாறிக்கிட்டு இருக்கு, என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஜெபிக்க அமர்ந்தா ஜெபிக்க முடியல, உபவாசிக்க அமர்ந்தா உபவாசிக்க முடியல, வேதத்தை வாசிக்க அமர்ந்தா வேதத்தை வாசிக்க முடியல, எதுவுமே கர்த்தருக்காக பிரயாசப்படவும் முடியல, பிரயாசப்பட்ட காரியத்தை செய்யவும் முடியலன்னு சொல்லி தன் வாழ்க்கையை வெறுத்த ஒரு மனிதன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பாவம் மன்னிப்பு. செய்கிற ஒரே ஒரு காரியம் பாவம் மன்னிப்பு. சங்கீதக்காரனாகிய தாவீது பச்சை பாலத்தில் பாவம் செய்து தேவ சமூகத்தில் அமர்ந்த பொழுது சங்கீதம் 51 எழுதுனது நமக்கு நன்றாக தெரியும். அந்த 51 எப்படி எழுதுறாரு? கர்த்தாவே உம்முடைய ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துறாதீங்க. அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஸ்தோத்திரம். எப்படி ஜெபிக்கிறாரு? இப்ப சுத்த இருதயத்தை தாங்கப்பா, உம்முடையதான பரிசுத்த ஆவிய என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருங்கப்பான்னு ஜெபிக்கிறார். ஒருவருடைய வாழ்க்கையில எப்ப நிம்மதி உண்டாகும்? ஒருவருடைய வாழ்க்கையில எப்ப சந்தோஷம் உண்டாகும்? ஒருவருடைய வாழ்க்கை எப்பொழுது சீராக மாறும்? முந்தினது போல எப்பொழுது மாறும் அப்படின்னா, எந்த மனிதன் சரியாக தேவ சமூகத்தில் அமர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ, யார் தங்கள் சரீரங்களை ஒடுக்கி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அப்படி ஜெபிக்கும் பொழுது கபடம் மாறும், அப்படி ஜெபிக்கும் பொழுது பாவம் மாறும், அப்படி ஜெபிக்கும் பொழுது மீறுதல்கள் மாறும், அப்படி ஜெபிக்கும் பொழுது அக்கிரமங்கள் மாறும். சங்கீதக்காரன் தாவீது செய்தது பாவம், அக்கிரமம், மீறுதல் எல்லாமே, அனைத்தையும் சங்கீதக்காரன் தாவீது செய்தார். செய்துவிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தன் பாவத்தை உணர்ந்த பிற்பாடு அந்த ஓராண்டு காலங்கள் எந்த ஒரு யுத்தமும் இல்லை, எந்த ஒரு வெற்றியும் இல்லை, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு சமாதானமும் இல்லை. ஏதோ ஒரு காரியம் தாவீதை நிலை கொலைய வைத்திருக்கு. தாவீது சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. ஏதாவது ஒன்றை கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு செய்து கொண்டே இருக்கிற ஆளு. இந்த பச்சை பலிபீடத்தில் செய்த பாவத்திற்கு பிற்பாடு ஓராண்டு காலங்கள் நிலை குலைந்த நிலையில் அவர் என்ன பண்றார்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இப்படி நிலை குலைந்த நிலையில தாவீதால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல. யுத்தம் கெல்ல, எதிரி நாட்டாரும் உள்ள வரல,
உள்நாட்டிலையும் எந்த ஒரு காரியத்தையும் சரி பண்ணல. தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தையும் அவர் ஆலயத்துல செய்யல. எந்த ஒரு காரியமும் செய்யாமல் ஒரு மனிதன் ஓராண்டு காலங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவன் பிரயாசப்படுறான், ஆனா இவனால ஜெபிக்க முடியல. காரணம், அவன் பாவத்தை அவன் அடக்கி வைத்திருக்கிறான். அவன் செய்த பாவத்தை அவன் அடக்கி வைத்திருக்கிறான். அவன் அடக்கி வைத்திருக்கிறதுனால அவனுடைய எலும்புகள் உலர்ந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய சரீரம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் அடக்கி வைத்திருக்கிறதுனால இந்த ஓராண்டு காலங்கள் அவனுடைய வாழ்க்கை பாரமுள்ள வாழ்க்கையை மாறிக்கொண்டிருக்கிறது. அவன் அடக்கி வைத்திருக்கிறதுனால இந்த ஓராண்டு காலங்கள் அவன் நிலை குலைந்த நிலையில் இருக்கிறான். இதையெல்லாம் பார்த்த கர்த்தர் தான் தீர்க்கதரிசி அனுப்புறார், அவன் நிலையை மாற்றும்படி. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்படி கர்த்தர் நம்மை மீண்டும் அழைக்கிறார். மீண்டும் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. நிலை குலைந்த நிலையில இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ மீண்டும் ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஏபோத்தை தரித்து கொண்டு என் சமூகத்தை நோக்கி விண்ணப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன் குடும்பத்தின் மேல, உன் சிரசின் மேல இருக்கிற பாரத்தை நான் லகுவாய் மாற்றுவேன். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில அவர் மேல அந்த ஓராண்டு காலம் வைத்த பாரம் அவரை எழும்ப விடல. சங்கீதக்காரன் தாவீது மேல இருந்த பாரம் ஜெபிக்க விடல. அந்த பாரம் அவனை சரியான ஆட்சி செய்ய விடல. அந்த பாரம் அவனை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று எதையும் செய்ய விடல. இப்ப அந்த பாரத்தை கர்த்தர் லகுவாய் மாற்ற வேண்டும் என்றால், அந்த பாரத்தை கர்த்தர் எடுத்து போட வேண்டும் என்றால் அவன் ஜெபிக்க வேண்டும். அவன் ஜெபிக்க வேண்டும். அப்ப ஸ்தோத்திரம், இங்க 5வது வசனத்துல அப்படிதான் சொல்லுகிறது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். முதலாவது விஷயம், கர்த்தருடைய சமூகத்துல நம்ம மறைக்காம இருக்கணும். நம்முடைய தேவையை நம்ம ஒண்ணு விடாம லிஸ்ட் போட்டு ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா? நமக்காக, நம் மனைவிக்காக, நம் பிள்ளைக்காக, நம் வீட்டுக்காக, அடுத்த ஃபியூச்சருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா? லிஸ்ட் போட்டு ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா? அது போல நம்முடைய பாவத்தையும் லிஸ்ட் போட்டு தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும், மறைக்காமல். தேவைப்படும் போது மட்டும் நம்ம தேவ சமூகத்தில் எவ்வளவா ஜெபிக்கிறோம்? ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்து ஜெபிச்சிருக்கிறோமா? தேவையான காரியத்தை, ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய் காரியமா இருந்தா கூட, ஆண்டவரே அந்த 10 ரூபாய் காரியத்தை எனக்கு சந்திங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறது உண்டு. ஆனா அநேக நேரத்துல கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தருக்கு எது பிரியம் இல்லாதது என்று நம்ம உட்கார்ந்து நிதானிக்க நமக்கு நேரம் இல்லாம போகுது. ஆனா சங்கீதக்காரன் தாவீது அப்படி அல்ல. அமர்ந்திருந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு தன் நிலைமையை உணர்ந்து, நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், ஆனால் எப்படி இருக்கிறேன் என்ற அத்தனை காரியத்தையும் உணர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்தார். நம்மளையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கபடம் மாற, நமக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தில் அமர வேண்டும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆலோசனை வேணும்னு ஜெபிக்கிறீங்க? கர்த்தர் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்கன்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நம்ம ஜெபிக்கிறது நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்துல முதலாவது நம்முடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கை பண்ணணும். அதுதான் கபடம் இல்லாத, ஆவியில் கபடம் இல்லாதவர்கள். உதாரணத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2 ராஜாக்கள், இஸ்ரவேலின் முதல் ராஜாவும் இஸ்ரவேலின் 2வது ராஜாவும். ஒருவனுடைய இருதயத்தில் கபடம் இருந்தது. கபடம் இருதயத்தோடு அவன் தன் நாட்களை பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் கர்த்தரை விட்டு விலகினான். அவன் தன் தேசத்தை விட்டு விலகினான், தன் ஆட்சியை விட்டு விலகினான், தன் பொறுப்பை விட்டு விலகினான். கர்த்தர் அந்த கோத்திரத்துக்கு ஆசீர்வாதமா கொடுத்த வாழ்க்கையை அவன் இழந்தான். சவுல் ராஜாவா மாறும் பொழுது என்ன வார்த்தை சொல்லி ராஜாவா மாறினாரு? நான், என் தகப்பன், என் கோத்திரம் சிறியது சொன்னாரா இல்லையா? வாசிங்க. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபச்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது
அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் நான் இஸ்ரவேல் கோத்திரத்திலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்துக்கு குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது என் அல்லவா? குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்று. ஸ்தோத்திரம். சவுல் சொன்ன வார்த்தை என்ன? என் கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம், என் கோத்திரத்துல என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த என்கிட்ட அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லலாமா? யார் சொல்றா? சவுல் சாமுவேலை நோக்கி சொல்றாரு. இப்படிப்பட்ட என்கிட்ட போய் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றீங்களே. அங்க அப்படித்தானே சொல்றாரு. அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன். என்ன வார்த்தை அப்படி சொல்லிட்டாரு? நீதான் இஸ்ரவேலை ஆட்சி செய்ய போகிற ராஜா அப்படின்னு. அப்ப ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோத்திரத்திலையும் அங்கீகரிக்கப்படாத ஒரு குடும்பத்திலும் இருந்து கர்த்தர் ஒருவனை ராஜாவாய் மாற்றினால் அவன் செய்த காரியம் என்ன? வரக்கூடிய வளர 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 அவன் இருதயம் முழுவதும் கபடம் நிறைய ஆரம்பித்தது. அவன் இருதயம் முழுவதும் கபடம் நிறைய ஆரம்பித்தது. யோசித்து பாருங்க, யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே விலை உயர்ந்த காரியம் என்று ஒன்று உண்டென்றால் நம்முடைய உலகத்தின் பார்வையில தங்கமோ வைரமோ வைடூரியமோ இருந்துட்டு போகட்டும். ஆனா ஸ்தோத்திரம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்துக்கே விலை உயர்ந்த ஒரு பொருள் என்னவென்றால் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொருடைய ஸ்தோத்திரம் மதிப்பு அதனுடைய விலையினால் அறியப்படும். ஒவ்வொருடைய மதிப்பு அதன் விலையினால் அறியப்படும். அப்படி என்றால் தங்கத்திற்கு ஒரு விலை உண்டு, வைரத்துக்கு ஒரு விலை உண்டு, உலகத்தில் இருக்கிற ரத்தன கற்களுக்கு ஒரு விலை உண்டு, நாம் பெற்ற ரட்சிப்புக்கும் ஒரு விலை உண்டு. இதற்கு முன்பாக பார்த்த சந்தோஷத்தையோ அல்லது நற்கிரியைகளையோ அல்லது நவரத்னங்களையோ அல்லது தங்கத்தையோ வைரத்தையோ வெள்ளியையோ உலகத்தால் உண்டான எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு விலை உண்டு. அது உலக மனுஷனால் கொடுக்க முடியும், வாங்க முடியும். உலக மனுஷனால் கொடுக்கவும் முடியும், உலக மனுஷனால் வாங்கவும் முடியும். ஆனால் உலக மனுஷனால் கொடுக்கவும் முடியாத, வாங்கவும் முடியாத ஒரு விலை மதிப்பற்ற ஒரு காரியம் இருக்குமானால் அது தான் நேசித்த சொந்த குமாரனையே பலியாய் கொடுத்து அந்த இரத்தத்தால் சபைக்கு கொடுத்த ரட்சிப்பை தவிர வேறொன்றும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? அப்ப இந்த உலகத்துல மிக 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 விலை உயர்ந்தது எது அப்படின்னா ரட்சிப்பு மட்டும்தான். காரணம், அதற்கு கொடுத்த விலையை எவனாலையும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. உலகத்தின் எவ்வளவு பெரிய பணக்காரர் வேணா இருக்கட்டுமே, ரட்சிப்புக்கான விலையை யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை இந்த சவுல் ராஜா சொன்னது போல கோத்திரத்தில் சின்னது, கோத்திரத்தின் குடும்பங்கள்ல சின்னது. அப்படிப்பட்ட நமக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாருன்னா அந்த ரட்சிப்பை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையோடு நம்ம ஹேண்டில் பண்ணணும், எவ்வளவு ஜாக்கிரதையா அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுல ஒரு கரைபடாமல் பார்த்துக்கணுமா, அதுல ஒரு குற்றம் சுமராம பார்த்துக்கணுமா, அதன் மேல அக்கிரம சுமராம பார்த்துக்கணுமா, அதன் மேல கபடத்தை விரிக்காம நம்ம பார்த்துக்கணுமா. ஆனா இன்றைக்கு சவுல் ராஜாவை போலதான் தகுதியற்ற நமக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், தகுதியற்ற நமக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். தகுதியற்ற குடும்பத்திலிருந்த நமக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஸ்தானத்தை இழந்த நமக்கு ஸ்தானத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நாம் சில சமயங்கள் அடக்கி வைக்கிறோம். எதை? நம்முடைய பாவத்தை. நம்முடைய பாவத்தை நம்ம என்ன பண்றோம்? அடக்கி வைக்கிறோம். எவரும் பார்க்கவில்லை என்று சொல்லி, யாரும் காணவில்லை என்று சொல்லி நம்முடைய பாவத்தை நாமே அடக்கி வைக்கிறோமே. சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் படைத்தவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. படுகுழியிலையும் ஆழமான இடத்தில இருந்து நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டோம். அவர் நமக்கு இறங்கி வந்தாரா இல்லையா? இறங்கி வந்தார்ல. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம கபடமான காரியத்தை காண்பிக்கலாமா? அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம பாவத்தை வெளிப்படுத்தலாமா? அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம மீறுதல் செய்ய நம்மளை காண்பிக்கலாமா? அக்கிரமத்தை செஞ்சு நம்மளை அவரை தண்டிக்கலாமா? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எவன் ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவத்தை மேற்கொள்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு சமம் என்று சொல்லி, ரட்சிக்கப்பட்ட ஒருவன் மீண்டும் பாவத்தை செய்வானானால்
அவன் மீண்டும் இயேசுவை கல்வாரி சிலுவையில் அறைவதற்கு சமம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில கபடம் இல்லாமல் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கபடம் இல்லாமல் இருக்கணும். கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. சிந்தின ரத்தம் விலையேற பெற்றது. ஒரு துளி ரத்தம் விலையேற பெற்றது. ஏன்னா அது பரிசுத்தமான ரத்தம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ரத்தம் கிடைக்கிறதுக்கு அரிதான அரிது. இன்றைக்கு எப்படி மருத்துவர்கள் சில குரூப் ரத்தத்தை சொல்றாங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப ரேரு. ஸோ உங்கள் பிள்ளைக்கோ உங்கள் கணவனுக்கோ உங்கள் மனைவிக்கோ ரத்தம் வராமல் பார்த்துக்கங்க, ரத்தம் வராத காயங்கள் அடிப்படத்தக்க பார்த்துக்குங்க, அவங்களுக்கு ரத்தம் வேஸ்ட்டாக போக, இப்படி நிறைய விஷயம் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. காரணம் என்ன? பிளட் ரொம்ப ரேர். அதை விட ரேர் கர்த்தர் நமக்காக சிந்தின ரத்தம். அது மறுபடியும் கிடைக்காது. ஒரு முறை தான் சிந்தப்படும், மீண்டும் மீண்டும் சிந்தப்படாது. ஒரு முறை நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறாரு. அதை காத்து கொள்வது நமக்கு பெருமை, அதை தக்க வைத்துக் கொள்வது நமக்கு பெருமை. அதோடு நம்ம செயல்படுவது, அதோடு சேர்ந்து நம்ம இணைந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல கரைகளை நீக்கி நம் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிப்பதற்கு அவரிடத்தில் நாம் அனைத்தையும் அறிக்கை பண்ணணுமா. 5வது வசனத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். கர்த்தர் நம்முடைய தோஷத்தை மன்னித்து அதற்கப்புறமா தானே சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எப்போ சொல்றாரு? யாருடைய பாவ தோஷங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு கர்த்தர் வழியை போதிக்க ஆரம்பிப்பார். சில சமயங்களை நமக்கு சரியான பாதை கிடைக்கல அப்படின்னா, சில சமயங்களை நம்முடைய ஜெபம் கேட்கப்படலைன்னா நம்மளே புரிஞ்சுக்கணும், நமக்குள் ஏதோ ஒரு தோஷம் இருக்கு. சொல்றாங்களா உலகத்து மனுஷங்க சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? சில காரியம் தடைப்பட்டிருக்கு, ஏதோ தோஷமா இருக்கும். இதை சுத்தி வாங்க, அதை சுத்தி வாங்க, இங்க போங்க, அங்க போங்க, தோஷம் கழிஞ்சிரும்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நமக்கு பிடித்த ஒரே தோஷம் பாவ தோஷம் மட்டும்தான். மற்ற உலக மனுஷன் சொல்றான் 52 தோஷம் கிடையாது, ஒரே தோஷம் பாவ தோஷம் மட்டும்தான். எந்த மனுஷன் பாவத்தில் விழுந்தானோ அவன் வாழ்க்கையில பலவீனப்படுவான், அவனுடைய வாழ்க்கையில நிம்மதியை இழப்பான், அவனுடைய வாழ்க்கையில அவன் தூக்கத்தை இழப்பான். அவன் சொல்றான் ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய வாழ்க்கையை வெறுத்து அஞ்ஞானிகளை தேடி போடத்தக்க அவன் என்ன பண்ணிடுவான், மாறிடுவான். காரணம், பாவம் என்கிற ஒரு தோஷம் ஒருவனுடைய இருதயத்தில் இருக்குமானால் அவன் நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பான். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தமது ஜனங்கள் வாழ வேண்டாம் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், நான் உனக்கு போதிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுறேன். அப்படி நீ நடக்க வேண்டிய வழியில நீ நடப்ப அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது 10-11 வசனத்துல பிற்பகுதியை மாத்திரம் வாசிங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். முதலாவது அவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற வழியில நீ நடக்க ஆரம்பிப்பண்ணா. எப்ப வழி காண்பிக்கப்படும்? பாவத்தை அறிக்கை பண்ணும் பொழுது. அடக்கி வைத்திருக்கிற பாவங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, இந்த நவம்பர் மாதம் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உங்களுடைய அடக்கி கொள்ளுகிற பாவங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பாவத்தின் அளவு எத்தனை அப்படி என்பது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த இடத்துல நம்ம பாவம் செய்தோம், எந்த இடத்துல நம்ம அக்கிரமம் செஞ்சோம், எந்த இடத்துல நம்ம மீறுதலாய் நடந்து கொண்டோம், எந்த இடத்துல நம்ம ஸ்தோத்திரம் கபடாய் நடந்து கொண்டோம், நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். நான் தான் சொல்ல முடியும். அப்ப நாம நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய மீறுதலை, நம்முடைய கபடதனத்தை கர்த்தருடைய சமூகத்துல மறைக்காமல் அறிக்கை பண்ணுவோம். ஆனால் மறைக்காமல். ஸ்தோத்திரம். நண்பர்களை நம்பி சில விஷயத்தை நம்ம சொல்றோமா? காரணம் என்ன? அவங்க வெளியில. மனைவியை நம்பி சில விஷயத்த சொல்றோமா? அவங்க வெளியில. கணவனை நம்பி சில விஷயத்த சொல்றோமா? வெளியில. வேதத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுது, நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தேன், அதை அந்நாள் மட்டும் அவர் அதை காத்து கொள்வார். நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் மட்டும்
என்னால் மட்டும் நான் பரலோகத்திற்கு போய் அவரை முகமுகமாய் காணும் மட்டும் அதை அவர் காத்துக்கொள்வார். அப்ப மனுஷனை நம்பி சொல்ற விஷயத்தை கர்த்தரை நம்பி நம்ம அறிக்கை பண்ணலாமே. கர்த்தரை நம்பி நம்ம, அவர் பவுல் சொல்றாரு, நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்வார். என்றைக்கும் அவர் தம்முடைய ரகசியத்தை வெளியில சொல்ல மாட்டார். அதனால மறைக்காம என்ன பண்ணலாம், தைரியத்தோட நம்முடைய காரியத்தை கர்த்தரிடத்துல வெளிப்படுத்தலாம். இன்றைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஆராதனையிலேயோ ஆராதனை முடிந்தோ அடுத்த 1 மாத காலங்கள் நமக்கு முழுசா இருக்கு. இந்த 1 மாத காலங்களா தேவ சமூகத்துல முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, அமர்ந்திருங்க. அமர்ந்திருந்து இதுவரைக்கும் உங்கள் இருதயத்தில் எத்தனை காரியத்தை அடக்கி வைத்திருந்தீங்களோ, அது எதுவா வேணா இருக்கட்டும், நாம செஞ்சதா இருக்கலாம், நமக்கு செஞ்சதா இருக்கலாம், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அத்தனை காரியத்தையும் அடக்கி வைக்காமல் கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய சமூகத்துல மறைக்காதீங்க. தயவு செஞ்சு மனுஷங்கிட்ட கூட மறைச்சிருங்க, கர்த்தர்கிட்ட மட்டும் மறைக்காதீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் நிறைய பாவ காரியங்கள் செய்யறோம். அதெல்லாம் யார் கணக்கு தெரியாம பண்றோம்? யார் கணக்கு தெரியாம பண்றோம்? ஆனா யார் கணக்கு தெரியுது? ஆனா நம்ம சொல்ற விஷயத்தை யாருடைய கண்களுக்கு முன்னாக சொல்றோம்? பார்க்காதவங்கிட்ட சொல்றோம். சொல்ல போனா நம்ம செஞ்ச பாவத்தை பார்க்காதவங்கிட்ட போய் நம்ம புலம்புறோம். நான் இப்படி பாவம் பண்ணிட்டேன், இப்படி பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி பார்க்காதவன்கிட்ட புலம்புறோம். பார்த்தவர்கிட்ட நம்ம என்ன பண்றது இல்லை, சரண்டர் ஆக. நம்ம செய்யற ஒரே ஒரு தப்பு இதுதான், நம்மளை எப்பக்கமும் நெருக்கி பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய சமூகத்தை நம்ம செய்கிறத என்ன பண்றது இல்லை, ஒப்புக்கொள்றது கிடையாது. நம்ம செஞ்ச பாவத்தை பார்த்துருக்காத ஒருத்தன்ட்ட ஃபோனை போட்டு என்ன பண்ணுவோம், அவன் வேற ஒரு ஊர்ல இருப்பான், அவனுக்கு ஃபோனை போட்டு சொல்லுவோம், என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் ஏன்னு கேட்பான், இப்படி நான் பண்ணிட்டேன். அதுக்கு அவன் சொல்லுவான், பரவாயில்ல விடு, இன்னொரு முறை அந்த பாவத்தை செய்யாம பார்த்துக்க அப்படின்னு அவன் சொல்லுவான். மறுபடியும் அதைத்தான் செய்வோம். மறுபடியும் இன்னொருத்தனுக்கு ஃபோனை போடுவோம், மறுபடியும் செய்வோம், இன்னொருத்தனுக்கு ஃபோனை போடுவோம். ஆனா இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம பாவத்துல குன்றி நிற்கும் பொழுது ஒவ்வொருவனுக்காக ஃபோன் பண்ணி சொல்றதை விட, பார்க்காத ஒருவங்கிட்ட போய் சரண்டர் ஆகிறத விட, நாம் செஞ்ச அத்தனை பாவத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் போயிட்டு, கர்த்தாவே நான் செய்தது தவறு, அறிக்கை பண்ணலாமே. அறிக்கை பண்றதுல தப்பு இல்லையே, கர்த்தர்கிட்ட உண்மையா இருக்கிறதுல தப்பு கிடையாது. இன்றைக்கு அநேகருக்கு முடியாத விஷயம் கர்த்தர்கிட்ட உண்மையா இருக்கிறது மட்டும்தான். மனுஷங்கிட்ட உண்மையா இருக்கிறோம், ஆனா கர்த்தர்கிட்ட எப்படி இல்லை, உண்மையா இல்லை. நீங்க பாதி பேர் மனுஷங்கிட்டே உண்மையா இருக்கிறதுல 2வது விஷயம். அதனால கர்த்தர்கிட்ட உண்மையா இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. மனுஷங்கிட்டையும் உண்மையா இருக்கிறது இல்லை, கர்த்தர்கிட்டையும் உண்மையா இருக்கிறது இல்லை. அதனாலதான் வார்த்தை வருது, நான் உன்னைய நடத்தணும் அப்படின்னா, நான் உன்னைய போதிக்கணும் அப்படின்னா, நான் உனக்கு என் வழியை காண்பிக்கணும் அப்படின்னா, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் காரியத்தை மறைக்காம என்கிட்ட சொல்லு. உன் காரியத்தை மறைக்காம என்கிட்ட சொல்லு, நான் மறைக்காம என் வழியை உனக்கு நான் போதிக்கிறேன். நான் மறைக்காம என் வழியை உனக்கு போதிக்கிறேன். சங்கீதம் 25:12 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 25:12 இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ. அதுக்கப்புறம் வசனம் கொஞ்சம் வேகமா வரும், வேகமா குறித்து கொள்கிறவங்க குறித்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ. முதலாவது பயப்படணுமா கர்த்தருக்கு. கர்த்தருக்கு பயந்தா அறிக்கை பண்ணுவோம், கர்த்தருக்கு பயந்தா ஒப்பு கொடுப்போம், கர்த்தருக்கு பயந்தாக்க பாவம் மன்னிப்பு கேட்போம், கர்த்தருக்கு பயந்தா எதையும் மறைக்க மாட்டோம். அதனாலதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவர் தமது வழியை என்ன பண்ணுவாரு, போதிப்பார். அதே சங்கீதம் 73:24 வாசிங்களேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். ஸ்தோத்திரம். உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். நமக்கு முடிவு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில முடிவு ரொம்ப முக்கியம். அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவா இருக்கணுமா? மகிமையின் முடிவா இருக்கணுமா? அந்த முடிவு மகிமையின் முடிவா இருக்கணுமா? அதுக்கு அந்த மகிமையின் முடிவுக்கு என்ன பண்ணணுமா? சங்கீதம் 73:24 சொல்லப்படுகிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. எந்த மனுஷனை கர்த்தர் நடத்துறாரோ, மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க,
எந்த மனுஷரை கர்த்தர் நடத்துறாரோ அவங்க முடிவு மகிமையா இருக்கும். சிலருடைய முடிவு வேதத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா இருந்திருக்கும். அவங்கெல்லாம் கர்த்தர் நடத்தாததுனால தான். சிலருடைய முடிவு மகிமையா இருக்கும், அவர்கள் அனைத்தையும் கர்த்தர் நடத்தினதுனால. இன்றைக்கும் நம்முடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தின் முடிவு, நம் பிள்ளைகளின் முடிவு, நம்முடைய எதிர்காலத்தின் முடிவு ஆசீர்வாதமா இருக்குன்னா, இன்றைக்கு ஒப்போடுங்க, கர்த்தாவே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி. நம்மை கர்த்தர் நடத்துவார் என்றால் நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணுமா? மகிமை உள்ள முடிவா இருக்கணுமா? அதே சங்கீதம் 119 சங்கீதத்தில் 133 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 119 133. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். மூன்றாவது சொல்லப்படுகிறது, அவருடைய வார்த்தையில நம்முடைய காலில் நிலைப்பட்டு இருக்குமானால், அவருடையதான வார்த்தையில் நம்முடைய காலடிகள் நிலையா இருக்குமானால், எதை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒட்ட மாட்டாராம்? அநியாயம். அநியாயம் எதுவும் நம்மளை ஆள ஓடாதான். நம்முடைய வாழ்க்கையில அநியாயம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்முடைய கால்கள் கர்த்தருடைய வார்த்தையில நிக்கணும். அதுவே கர்த்தர் போதிக்கிற வழி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலையும் நிலைத்திருந்தால் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம்? பிழைத்திருப்பீர்கள். இங்கேயும் சங்கீதக்காரன் அதான் சொல்றாரு. 19:30 133 119 133 சொல்றாரு, என்ன சொல்றாரு? உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை. அப்ப ஸ்தோத்திரன். இன்றைக்கும் வாலிபனே, உன் வழி ஏதாவது சுத்திகரித்துக் கொள்வாய் கர்த்தருடைய வார்த்தையினாலே. அப்படி அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய கால்கள் பதியுமானால், நம்முடைய கால்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு பதியுமானால், ஒரு அநியாயத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். ஒரு அநியாயமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். அதே சங்கீதம் 121 சங்கீதத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஒரு மனுஷன் கர்த்தர் கிட்ட சரண்டர் ஆயிட்டா கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? நிழலா இருக்கிறாராம். அவருடைய ஆலோசனைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம்னா கர்த்தர் நமக்கு நிழலா இருப்பார். கர்த்தர் நமக்கு நிழலா இருப்பார். நிழல் என்னைக்காவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கா? நம்ம கூடவே தான் அது என்ன பண்ணும், வரும். சங்கீதக்காரன் தான் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னா, என் அக்கிரமத்தை மன்னிக்காம என் பாவத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நீர் மாத்திரம் போதும், நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி அவருடைய ஆலோசனைக்கு யார் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிழலா இருப்பார். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்படாத வாழ்க்கையா இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்படாத வாழ்க்கையா இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனை நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உம்முடைய வழியில நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உம்முடைய வார்த்தையில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, எனக்கு நீர் நிழலா இருப்பீராக, எனக்கு நீ நிழலா இருப்பீராக. அதே சங்கீதம் 43:8 வாசிக்கலாமா? அதே சங்கீதம் 43:8 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், என்னவென்றால், அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியிலேயே எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாய் கொள்கிறேன். எப்படி சொல்றாரு? அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். எப்ப கர்த்தருடைய வழி நமக்கு கிடைக்குமா? நம் ஆத்துமாவை எப்பொழுது கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறோமோ, நம் ஆத்துமாவை எப்பொழுது நாம் கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறோமோ, நம் பெருமூச்சை எப்ப கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறோமோ, நம் ஜெபத்தை எப்ப கர்த்தருக்கு நேராக திருப்புறோமோ, அவர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். அவர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். அவர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார்.
அதே நீதிமொழியின் புஸ்தகத்தில் நீதிமொழி 2:9 வாசிக்கலாமா? நீதிமொழி 2:9. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவை இன்பமாய் ஆக்குறது போது. இங்க வேதம் சொல்லுகிறது, நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். எப்பொழுது தெரியுமா? 8வது வசனத்தை வாசிங்களேன். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். யாருடைய பாதையை காப்பாற்றுகிறாராம்? தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றி அவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை ஆண்டவர் என்ன பண்றார்? கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்களாய் இருக்கும் பொழுது அப்படித்தானே வேடம் போட்டிருக்கு. தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். ஊர்ல நடந்து போற எல்லாருடைய பாதையை குறித்து சொல்லப்படல. தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதையை மாத்திரம் தான் கர்த்தர் இங்க குறிப்பிடுகிறார். என்னுடைய பரிசுத்தவான்கள், எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள். ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்தராகையால் நீங்களும் எனக்கேற்றபடி பரிசுத்தவான்களாக இருங்கள். அப்ப அவருக்கேற்றபடி நம்ம இருக்கும் பொழுது அவர் நம்மை நியாயத்தோடும் நிதானத்தோடும் சகல நல்வொழுக்கத்தோடும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே 8:20 வாசிங்க. அதே ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 8:20. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுள்ளும் நடத்துகிறேன். போதும். என்ன சொல்றாரு? நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்கும் நடத்துவேன். யார நடத்துவாராம்? அவரை மெய்யாய் சிநேகிக்கிறவர்களை. பொய்யாய் அல்ல, மெய்யாய் சிநேகிக்கிறவர்களை. நம்முடைய நேசம் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்ட நேசமா இருக்கு? மொய்யா மெய்யா? பொய்யா மெய்யா? உயிரெழுத்து எத்தனை? மெய் எழுத்து எத்தனை? ஆயுத எழுத்து எத்தனை? உயிரோட தான் இருக்கீங்களா? அப்ப பிரசங்கத்தோட வாங்க. யாருக்கு? பொய்யல்ல, மெய்யான வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு. சவுல் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு? பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தார். சிம்சோன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு? பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தாரு. லோத் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு? பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தாரு. நம்மளுடைய ஃபேவரட் யூதாஸ் காரியத்தை எப்படி வாழ்ந்தாரு? பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் இங்கே வேதம் அழகா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மெய்யான வாழ்க்கையை. பொய்யல்ல, மெய்யா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறவர். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்கள் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஸ்தோத்திரம். நீதிக்குள்ளும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துவேன். சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படி. மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும். எது மெய்ப்பொருள்? எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதானே? மெய்ப்பொருள் என்ன? மெய்ப்பொருள்னா என்ன? எது உண்மை? புரியல. இங்க சொல்லப்பட்டது பொருள், மெய்ப்பொருள். எது மெய்ப்பொருள்? நிலையான நகரம் நமக்கு உண்டு. நிலையான நகரம் நமக்கு உண்டு. அதுவே மெய்யான ஒரு இடம். இது பொய்யான வாழ்க்கை. மெய்யான வாழ்க்கை எது? நிலையான நகரம் நமக்கு உண்டு. அப்ப இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களுக்கு மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். இன்றைக்கு அநேக உலக மனுஷங்க பொய்யை தான் என்ன பண்றாங்க? பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. பொய்யான அன்பு, பொய்யான நம்பிக்கை, பொய்யான அற்புதம், பொய்யான அடையாளம், எல்லாம் பொய் தான். ஆனால் கர்த்தர் சொல்றார், என்னை சிநேகிக்கிறவர்களுக்கு
நான் மெய்யானதை சுதந்திரிக்க பண்ணுவேன். யார் கர்த்தரை சிநேகிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இழப்பை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், அனுமதிக்க மாட்டார். மெய் பொய்னா என்ன? பொய்னா இழந்து போவோம், மெய்னா இழக்க மாட்டோம். அநேக வாழ்க்கை இழந்து போக காரணம் என்ன? சரியான வழியில் நடக்காம போனது, கபடமான காரியம் செய்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவன், என் வழியில் நடக்கக்கூடியவனுக்கு நான் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி என்ன பண்ணுவேன்? அனுக்கிரகம் செய்வேன். பொய்யான ஆசீர்வாதம் இல்லைங்க, மெய்யான ஆசீர்வாதம். நிலையற்ற ஆசீர்வாதம் அல்ல, நிலையான ஆசீர்வாதம். அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாய் காணப்படுகிறது. திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியை திருப்பிக் கொள்ளலாம். 8:11 வாசிக்கலாமா? ஏசாயா 8:11. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சாரமுமாய் இருப்பாராக. ஏசாயாவுக்கு இங்கே அழகான தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுது. என்ன தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுது? கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. யார் மேல? ஏசாயா மேல. அவர் என்னோடு பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியே நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. எந்த ஜனத்தோட? உலக மனுஷங்களோட, உலக மனுஷத்தின் காரியத்தோட நடக்காதபடிக்கு அவர் என்ன புத்தி சொன்னார் அப்படின்னா, இந்த ஜனங்களை கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். ஸ்தோத்திரம். கட்டுப்பாடுக்கு கட்டுப்படாதீங்க. எந்த கட்டுப்பாட்டுக்கு? உலக மனுஷர்களுடையதான கட்டுப்பாடுகளுக்கு நீங்க கட்டுப்படாதீங்க. அரசாங்கம் அல்ல, அரசாங்கம் அல்ல, அதுக்கு நம்ம கீழ்ப்படி, மேலான அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்துதான் ஆகணும். ஆனால் இங்கே சொல்லுகிற கட்டுப்பாடு என்ன தெரியுமா? உலகத்தார் வைத்திருக்கிற சில கட்டுப்பாடுகள். அதோடு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அது நம்முடைய கட்டுப்பாடுன்னு சொல்லி நீங்கள் அதில் என்ன பண்ணாதீங்க, உங்களை அடைத்து வைத்து கொள்ளாதீங்க. இன்றைக்கு அநேக கட்டுப்பாடு இருக்குது. போன வாரமாக அதுக்கு முந்தின வாரமாக நான் சொன்னதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அநேக கட்டுப்பாடுகள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வைத்திருக்கிறோம். அதை உங்களுடைய கட்டுப்பாடாக என்ன பண்ணாதீங்க, அங்கீகரிக்காதீங்க. அதே இதில் அடுத்து சொல்லப்படுகிறது, அவர்கள் பயப்படுகிற பயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அவங்க அநேக காரியத்துக்கு பயப்படுவாங்க, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. பயப்படாமல் இருந்து சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு உங்கள் பயமும் அச்சாரமுமாய் இருக்கிறார். அச்சமுமாய் இருக்கிறார். அவருக்கு நம்ம பயப்படணும், அவரை பார்த்து நம்ம அச்சப்படணும், அவரை பார்த்து நம்ம பயப்படணும். அதை தவிர உலக மனுஷங்களை பார்த்தோ, உலகத்தால் உண்டாக்கப்பட்ட விக்கிரகங்களை பார்த்தோ நம்ம அச்சப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். அதான் சொல்றாரு, என் வழியில் நடக்கிறவர்கள் உலகத்தை பார்த்து அச்சப்படக்கூடாது. இதை நான் பெரிதாக விளக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய முறை அதை நான் விளக்கிட்டேன். நம்ம என்ன பண்ணக்கூடாது, உலக அஞ்ஞானிகளை போல நாடி தேடாதபடிக்கு, அவர்கள் பயப்படுறதுக்கு நம்ம பயப்படாதபடிக்கு. அவங்களுக்கு 1000 பயம் இருக்கட்டும், இது செய்யலைன்னா அது நடக்கும், இது செய்யலைன்னா அது நடக்கும், 1000 கவலைகள் இருக்கட்டும். ஆனால் அதை பார்த்து நாமும் பயப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதை ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 30ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 30, 21 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதும், நீங்கள் வலது புறமாயும் சாயும் போது இடப்புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். போதும் போதும் போதும். வலது புறமும் இடது புறமும் சாயும் போது ஒரு சத்தம் கேட்கும். இது யாருக்கு தெரியுமா கேட்கும்? யார் கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு கேட்கும். யார் கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு கேட்கும். இன்றைக்கு சபையில் இருக்கிற அநேகருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அது யாருடைய காதுக்கு தெரியுமா கேட்கும்? யார் வார்த்தையின் மேல் விசுவாசமாக இருக்கிறார்களோ,
யார் வார்த்தையை எதிர்பார்க்கிறார்களோ, யார் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய காதுகளுக்கே அந்த வார்த்தை வந்து விழும். அவர்களின் காதுகளுக்கே அந்த வார்த்தையானது வந்து விழும். அப்ப வலதுபுறம் நம்ம சாயும் பொழுதும் இடதுபுறம் நம்ம சாயும் பொழுதும் எனக்கு ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா நாம அவர் வார்த்தையில் என்ன பண்ணல, இல்லைன்னு அர்த்தம். அவர் வார்த்தைக்கு நேராக இருப்போமானால் வார்த்தை வந்திருக்கும், அது நம்முடைய செவிகள் கேட்டிருக்கும், அதுமே நம்ம நடந்திருப்போம். ஆனா இது எதுவுமே நடக்கல அப்படின்னா நாம வார்த்தையில் என்ன பண்ணல, நிலைத்து இருக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் கர்த்தர் அழைக்கிறாரு, பாவத்தை அல்ல பரிசுத்தத்தை நாடும்படி, பொய்யை அல்ல மெய்யை நாடும்படி என்னை பின்பற்று, நான் உனக்கு வழிகாட்டுறேன். அப்படியே குறித்து வைத்து கொள்ளுங்க. ஏசாயா 48:17, 58:11, 61:8 இதெல்லாம் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்க. ஏன்னா இன்னும் பிரசங்கம் கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் வேகமாக பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். வாசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு இன்னும் நேரம் பத்தாது. அதனால் ஸ்தோத்திரம். சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, கபடமற்ற இருதயத்தோடு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், காணப்படணும். கபடமற்ற இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படணும். அப்படி கபடமற்ற இருதயத்தோடு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான நன்மையை மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக நம்ம வாசித்து விட்டு நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். முதலாவது வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம், யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்ன விஷயம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை அக்கிரமமான காரியங்கள் நமக்கு நன்றாக தெரிந்தது தான். சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டவன், வஸ்திரத்தை இழந்தவன். ஒரு கமெண்ட்ரியில் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு போட்டிருந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம், தகப்பன் கொடுத்த வஸ்திரம். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும், பலவர்ண அங்கியை அவனுடைய தகப்பன் அவனுக்கு உடுத்துவித்தான். ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்கும் பொழுது இருக்கும். பலவர்ண அங்கி. இந்த பலவர்ண அங்கி யார் தெரியுமா போடுவா? ராஜாவின் பிள்ளைகள் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராஜாக்களுடைய மகன்கள் மாத்திரம், அதாவது இளவரசர்கள் மாத்திரம்தான் அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணணும், போடணும். அவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரம். ஒரு கமாண்டியில் போட்டிருந்தாங்க, அது ஒரு கோடி கணக்கில் அதை போட்டிருந்தாங்க, அதோடைய விலையை கோடி கணக்கில் மதிப்பிட்டு போட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பலவர்ண அங்கியை ஒருவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு தகப்பன் ஒருவன் தன் மகனுக்கு கொடுத்தார். அதை மற்ற பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, சேதப்படுத்திட்டாங்க. அவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரத்தை மற்றவர்கள் என்ன பண்ணாங்க, சேதப்படுத்திட்டாங்க, விற்று போட்டாங்க. அடிமையா போனாரு. வஸ்திரங்கள் மாறிட்டே இருக்கு. அடிமையின் வஸ்திரம், சிறைச்சாலை வஸ்திரம். இப்போ மறுபடியும் ஒரு வஸ்திரத்தை கொடுக்குறாங்க. என்ன வஸ்திரம் தெரியுமா? மறுபடியும் ராஜ வஸ்திரத்தை கொடுக்குறாங்க. இதற்கு முன்பாக ராஜாக்களின் மகனாகிய இளவரசன் போடக்கூடிய வஸ்திரத்தை அவன் போட்டிருந்தோம், அந்த வஸ்திரத்தை அவன் உருவிட்டாங்க. இப்போ அவன் போட்டிருக்க வஸ்திரமே ராஜ வஸ்திரம். ராஜாவின் மகன் போடக்கூடிய வஸ்திரம் அல்ல, ராஜா போடக்கூடிய வஸ்திரத்தை இப்போ யாரு போட்டிருக்கிறா? யோசேப்பு போட்டிருக்கார். இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் அநேகம் உண்டு. தீமை அனைத்தையும் கர்த்தர் இப்ப நன்மையா மாத்தி இருக்கிறார். மாத்தி எங்க வச்சிருக்கிறாரு? எகிப்து தேசத்துக்கு ஒரு நல்ல ஸ்தானாதிபதியா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். அவன்கிட்ட தான் அந்த நாட்டுடையதான என்ன சொல்றது, வணிக வளர்ச்சி அவங்களுடைய கரத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வணிகமே அவன் கரத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. விவசாயமா இருக்கட்டும், மற்ற போக்குவரத்து எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு பஞ்சம் வருது, தேசம் எங்கும் ஒரு பஞ்சம் வருது. பஞ்ச காலத்துல கானான் தேசமும் அடிபடுது.
கானான் தேசத்தில் யார் இருக்கிறா? யோசேப்புடையதான தகப்பன், தாய், அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் எங்கே இருக்காங்க? கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. இப்போ கானான் தேசத்துலேருந்து யாரை நோக்கி வராங்க? எகிப்தை நோக்கி யாக்கோபு தன் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாரு. பென்யமீனை மாத்திரம் கூட வச்சுட்டு மீதி 10 பேரை என்ன பண்ணுறாரு? அனுப்பி வைக்கிறார். போயிட்டு எதையாவது ஒரு பொருளை கொடுத்து அங்கேருந்து எதை வாங்கிட்டு வாங்க, தானியத்தை வாங்கிட்டு வாங்க, அந்த தானியத்தை நிமித்தம் நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணலாம், சந்தோஷம் அடையலான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. போன இடத்துல நடந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இந்த 10 பேருக்கு வேணா முன்னாடி நிற்கிற ஒருவன் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் முன்னாடி நிற்கிறவனுக்கு நல்லா தெரியும் இந்த 10 பேர் தன் கூட பிறந்த சகோதரர்கள் என்று சொல்லி. இதே வார்த்தையை நான் அப்படியே நமக்கு நேரம் திருப்பி வைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து, இப்படி நமக்கு துரோகம் செஞ்சவங்க நம்ம கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம இடத்துல உதவி கேட்கும்படி வைத்திருந்தா நாம் என்ன பண்ணுவோம்? உண்மையை மட்டும்தான் சொல்லணும். யோசேப்பை போல நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவனுடைய வாழ்க்கையை உருவி அவனுக்கு இதுவரைக்கும் உலகத்திலேயே கொடுக்காத ஒரு அவமானம் என்னன்னா, ஒரு மனுஷன் நிர்வாணமாக்குறது. ஒரு மனுஷனை நிர்வாணமாக்குறத தவிர ஒரு ஒரு பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது. அவமானமும் கிடையாது, தண்டனையும் கிடையாது. அப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்தவன் தான் இந்த 10 பேரும். அப்படிப்பட்ட அவமானத்தை கொடுத்தவன் தான் இந்த 10 பேரும். இந்த 10 பேரும் இப்போ எங்கே நிற்கிறாங்க? எகிப்துக்குள்ள, ராஜாவின் அரண்மனைக்குள்ள, யோசேப்பின் அறைக்குள்ள இருக்கிறாங்க. எதுக்காக வந்திருக்கிறாங்க? உதவிக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ அதை தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நாம் அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக போடா நாயின்னு அடித்து விரட்டியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்? இல்லையோ போடான்னு சொல்லி அடித்து, காரணமே சொல்லாமல் அடிச்சுட்டு விரட்டியிருப்போம். இல்லையோ கொண்டு போய் ஜெயிலில் போட்டு மிதின்னு மிதிச்சிருப்போம். ஏன்னா அதிகாரம் இருக்குது இப்போ கையில். ஆனால் யோசேப்பு இது எதையுமே பண்ணலை. சைலண்ட்டாக இருந்து அவங்க கேட்ட தானியத்தை கொடுத்து விட்டார், வஸ்திரத்தை கொடுத்து விட்டார். இன்னொரு முறை வராங்க, மறுபடியும் கொடுத்து விடுறார். இன்னொரு முறை வராங்க, மறுபடியும் கொடுத்து விடுறார். இப்படி கொடுத்து 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 கடைசியில் தான் உண்மையை வெளிப்படுத்துறாரு. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க. அப்போ வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சதவீதம் கூட இவங்களுக்கு என்ன இல்லை, அந்த எட்ட மாட்டேங்குது. இவனா இருக்குமோ, ஈத்துல தானே வித்தோம், ஒருவேளை இவனா இருக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரல. ஏற்கனவே பல வர்ணங்களை யோசேப்பை பார்த்துருக்குறாங்க. இப்போ ராஜ வஸ்திரத்தில் இருக்கிறான். கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒருத்தன் என்ன சொல்கிறது, ஏழ்மையான வஸ்திரத்தை போட்டு ராஜ வஸ்திரம் தரித்தா நமக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். ஏற்கனவே ராஜவஸ்திரம் போட்டவன் ராஜவஸ்திரம் போட்டுக்க நமக்கு வித்தியாசம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க, ஆனால் வெகு நாட்களுக்கு பின்பாக உங்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தனை இந்த தேசத்துக்கு என்ன பண்ணார், அழைத்து கொண்டு வந்தார்னு சொல்கிறார். அப்போ யோசேப்புடைய இருதயத்தில் கொஞ்சம் கூட என்ன இல்லை, கபடம் இல்லை, பாவம் இல்லை, இரக்கம், அதாவது என்ன சொல்ற, மீறுதல் இல்லை, வஞ்சகம் இல்லை, கபடம் இல்லை. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? தனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நன்மை செய்யத்தக்க இருதயம் உடையவராக இருந்தபடியினால கர்த்தர் அவரை நடத்தினார். வெறும் குழியில் இருந்தவன் எப்படி எகிப்து தேசத்துக்கு போனான்? எகிப்து தேசத்துக்கு போன எப்படி போத்திபாருடைய வீட்டுக்கு போனான்? போத்திபாருடைய வீட்டுக்கு இருந்தவன் எப்படி ஜெயிலுக்குள்ளே போனான்? ஜெயிலுக்குள்ளே இருந்தவன் எப்படி ராஜ அரண்மனைக்குள்ளே போனான்? ராஜ அரண்மனைக்குள்ளே போனவன் ராஜாவா எப்படி மாறினான்? கர்த்தர் நடத்தினார். உங்களுடைய இருதயத்தில் கபடம் இல்லாமல் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். நடத்துகிற பாதைகள் வேணா கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கலாம். அடிமையும் சிறைச்சாலையும் அவமானமும் இப்படிப்பட்ட பாதையில கர்த்தர் நடத்தலாம். ஆனா உங்களுக்கு எதை கொடுக்க கர்த்தர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ அதை கொடுக்காமல் ஒருபோது என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். நம்முடைய இருதயத்தில் கபடம் இல்லாமல் இருக்குமானால் கர்த்தர் யோசேப்பை எப்படி நடத்தினாரோ அப்படியே கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆரம்பம் சற்று தாறுமாறாக இருக்கலாம், ஆரம்பம் சற்று குளறுபடியா இருக்கலாம், ஆனா முடிவு மகிமையா இருக்கும். முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும்? மகிமையா இருக்கும். நமக்கு முடிவு தான் முக்கியம். நமக்கு முடிவு தான் ரொம்ப 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 முக்கியம்.
அதே போல ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். 2 ராஜாக்கள் திருப்பிக் கொள்ளலாம். அதன் 4ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். ஒரு நிமிஷம் 8, 9, 10 வாசிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஸ்தோத்திரம். போதும். இங்கே 2 பேர் வராங்க. சூனேமி ஸ்திரீ தன் கணவரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன? அவங்க வீட்டுக்கு 2 பேர் அடிக்கடி வருவாங்க. அடிக்கடினா அந்த வழியா போகிறப்ப 2 பேர் வருவாங்க. யாருன்னா, ஒன்று எலிசா, இன்னொன்று அவருடைய வேலைக்காரன் கேயாசி. வேலைக்காரன் சொன்னால் உடனாக இருந்து அவருக்கு உதவி செய்யும்படி உடன் இருந்த கேயாசி. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன? நம்மிடத்தில் ஒரு தேவ மனுஷன். அப்படித்தானே போடப்பட்டிருக்கிறது. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போகிற போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனுக்கு போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பரிசுத்தவான் என்று காண்கிறேன். யாரு இவர்? இவர்கள் அல்ல, இவர். அந்த இவர் யாரு? எலிசா. ஆனா போனது எத்தனை பேரு? 2 பேர். அப்ப கேயாசோட இருதயத்துல என்ன இருக்கு? ஒருவன் கபடத்தோடு இருக்கிறான், ஒருவன் கபடம் அல்லாமல் இருக்கிறான். கபடம் இல்லாமல் இருக்கிறவனை கர்த்தர் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தவானாக என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். தேவ மனுஷனாக கர்த்தர் காண்பிக்கிறார். தேவ மனுஷன், பரிசுத்தவான், கபடமற்ற ஒரு மனுஷனை வேதம் எப்படி சித்தரிக்கிறது? தேவன் எப்படி மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக காட்டுகிறார்? இவன் தேவனுடைய மனுஷன். 2 பேரையும் சொல்லியிருக்கலாமே, ஏன் ஒருவனை மாத்திரம் அந்த அம்மா சொன்னாங்க? அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அணுகுமுறைகள், அவர் கர்த்தரிடத்தில் படுகிற பிரயாசங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் படுகிற மன்றாட்டுகள் அத்தனையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. 1 முறை 2 முறை பார்த்ததால் இல்லை. அங்கே 8வது வசனம் சொல்லுகிறது, வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி வந்து தங்குவாங்க. அவங்க அது சூனியமுக்கு போகிற போதெல்லாம் அங்கே போஜனம் பண்ண போவாங்க. எத்தனை முறை போனாங்களோ தெரியல. ஏதோ ஒரு முறை அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நம்ம இடத்துல அடிக்கடி வந்து போகிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்போம். மேலே அவர் பாவம் வந்தால் நம்ம வீட்டிலேயே அவர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு, அவர் படுத்து உறங்குவதற்கு ஒரு மேல் வீட்டை என்ன பண்ணுவோம், நம்ம செட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த கணம் பொருந்தின இந்த ஸ்திரீ தன் கணவர் இடத்துல கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மிடத்துல கபடம் இல்லாமல் இருக்குமானால் நாம் போகிற இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாகவே நடத்துவார். நாம் போகிற இடத்துல நம்மை வருந்தி கேட்கத்தக்க மனுஷங்களை கர்த்தர் நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம யாரையும் வருந்தி கேட்க வேணாம், நம்மளையே வருந்தி கேட்கும்படி கர்த்தர் செய்வார். தயவு செஞ்சு வாங்க, தயவு செஞ்சு என் வீட்டில் உட்காருங்க, தயவு செஞ்சு ஒரு வாய் என் வீட்டில் சாப்பிட்டு போங்க. இப்படி நம்மளை வருந்தி கேட்கத்தக்க நம்முடைய சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் நாம் கபடற்ற மனுஷர்களாக இருக்கணும். எலியா கூட தான் எலிசா இருந்தார். இருவரும் சேர்ந்து தான் போனாங்க. எலியாவுக்கும் கபடம் இல்லை, எலிசாவுக்கும் கபடம் இல்லை. ஆனா இப்ப எலிசா கூட யார் இருக்கிறா? கேயாசி இருக்கிறா. ஆனா கேயாசி கூட கபடம் இருக்கு. காரணம்,
ஒருவன் தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாக நாகமன்ற குஷ்டரோகி அவன் வருகிறான். அவன் வருகிற பொழுது எலிசா என்ன சொல்றாரு, நீ போய் ஒரு குளத்துல போய், அந்த சீலவாம் குளத்துல போய் என்ன பண்ணு, நீ முங்கி எழுந்து நீ பாட்டுக்கு போயிரு, உன்னுடைய சரீரம் பச்சிளம் குழந்தைய பூரா மாறிடும் அப்படின்னு சொல்லி எலிசா சொல்றார். எலிசா நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு பல்கான அமௌண்ட்டை வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பல்கான செட்டில்மெண்ட்டை கேட்டிருக்கலாம், ஒரு இடத்தை கேட்டிருக்கலாம், ஒரு பதவியை எதையாவது ஒன்று கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் எதையுமே கேட்கல. நீ சுகத்தை விரும்புறியா, போய் சுகத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னார். ஆனால் எலிசா அறைக்குள் போனதுக்கப்புறம் கேயாசி புறப்பட்டு வேகமாக போயிட்டு அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய எஜமான் கேட்டார் வஸ்திரம் பணம், அவர் கேட்டார்னு சொல்லி இவன் என்ன பண்றான். அப்ப எந்த அளவுக்கு ஒரு கபடம் அவனுடைய இருதயத்தில் இருக்கும். வெளியில எலிசாவுடைய உடன் வேலையாள்னு சொல்ற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், இருதயம் முழுவதும் பணத்தின் மேல் மோகம், இருதயம் முழுவதும் பொருட்கள் மேல் மோகம், இருதயம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் மேல் மோகம். ஆனால் அழைக்கப்பட்டது எதற்கு, ஊழியத்திற்கு. ஆனா சிந்தை போவது பூரா எங்க, உலகத்தோடு. அதனாலதான் கேயாசியை பார்த்து அந்த கணம் பொருந்தின ஸ்திரீ சொல்லல, இவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி, பரிசுத்தவான் என்று சொல்லி யாரை சொல்ல, கேயாசியை சொல்லல, எலிசாவை தான் சொன்னாங்க. காரணம், அவனிடத்துல கபடம் இல்லை, அவரிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. அதனால் அவரை பார்த்து அந்த வார்த்தை உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் கபடம் அற்றவர்களாக இருப்போம் என்று சொன்னால், கபடம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், நம்மை பார்த்தும் ஜனங்கள் இப்படிப்பட்ட வார்த்தை என்ன பண்ணுவாங்க, சொல்ல நம்ம பிரயாசப்படணும். இவரா, இவர் கர்த்தருடைய மனுஷன், இவங்களா கர்த்தருடைய மனுஷி, இவர்கள் பரிசுத்தவான்கள், இவர்கள் நடை உடை எல்லாம் பரிசுத்தமாக காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் நமக்கு கிடைக்குமானால் ஒரு அங்கீகாரமும் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு மனுஷனை வாசித்து விட்டு நான் பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 45 முதல் சில வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு, இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வரக்கண்டு, அவனை குறித்து இதோ இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். போதும் போதும் போதும். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இந்த பெயர் எப்ப நாத்தான்வேலுக்கு உண்டாகுது? அத்தி மரத்துல படுத்திருக்கும் பொழுதா? அத்தி மரத்துக்குள்ள படுத்திருக்கிறப்பையா? இல்ல அவனுடைய வீட்டுல நிம்மதியா இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்பையா? எப்ப இந்த பேரை ஆண்டவர் கொடுத்தாரு? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. எவன் ஒருவன் கர்த்தரை தேடி வருகிறாரோ, எவர் ஒருவர் கர்த்தரை தேடி வருகிறார்களோ. ஆனா நாத்தனுடைய வார்த்தை, நாசரேத்திலிருந்து நன்மை எதுவும் வருமோ, நன்மை நடக்குமா? அவருடைய கேள்வியே விதண்டாவாதமான கேள்விதான் இருக்கு. அற்புதம் நடந்துருமா, ஆசீர்வாதம் கிடைச்சிருமா, பார்க்கலாம், பிலிப்புவே வந்து பாரு. பிலிப்பு சொல்ற வார்த்தை, அந்த ஒற்றை வார்த்தைக்கு நாத்தான்வேல் புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறாரு. இயேசுவை நோக்கி போகும்பொழுது இயேசு சொல்ற வார்த்தை, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இயேசுவை நோக்கி போவோம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி போவோம். இன்னைக்கு ஏன் நம்முடைய இடத்துல கபடம் வருது? ஏன் நம்முடைய இதயத்துல அக்கிரமம் வருது? ஏன் நம்முடைய இடத்துல பலவீனங்கள் வருது? இயேசுவை பாதையை விட்டு விலகிறதுனால. இயேசுவை நோக்கி போகாமல் வேறு பாதைகளை நாம்
தேர்ந்தெடுத்து போகிறதுனால. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வழியும் சத்தியமும் ஜீவனுமான பாதையில நம்ம போகாம வேறு சில பாதையை நம்ம தெரிந்தெடுத்து கொள்றதுனால நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமம், பாவம், பலவீனம், அடக்கி கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாம் காணப்படுவதற்கு நாம் கர்த்தருடைய வழியில் நடவாமல் இருப்பது காரணம். நாம் கர்த்தருடைய வழியில் நடப்போமானால், கர்த்தாவே நீர் எனக்கு காண்பியும், நீர் போதிக்கிற வழியில் நான் நடக்கிறேன், நீர் போதிக்கிற வழியில் நான் நடக்கிறேன், என் மேல அங்கே கண் வைத்து எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா, அதில் நான் நடக்கிறேன்னு சொல்லி என்றைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் கர்த்தருக்கு நேராக திரும்புகிறார்களோ அன்றைக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே சங்கீதம் 34 சங்கீதத்தின் கடைசி வசனத்தின் பிற்பகுதியை மாத்திரம் வாசித்து முடிக்கலாமா? சங்கீதம் 34 கடைசி பிற்பகுதி, சரி 32:11 பிற்பகுதி. நீங்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஸ்தோத்திரம். அப்ப 10-11 சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையே கிருபை சூழ்ந்து கொள்ளும், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிச்சிச்சு? இரவும் பகலும் என்னுடைய வாழ்க்கை பாரமா இருக்குன்னு ஆரம்பிச்சிச்சு. இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிச்சு? என்னுடைய எலும்புகள்லாம் உலர்ந்து போயிட்டு இருந்தா ஆரம்பிச்சிச்சு. உஷ்ண காலத்துல வறண்டு போகிற நிலத்தை போல என் வாழ்க்கை வறண்டு போச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா முடிவு எப்படிப்பட்டதா இருக்கு? ஆனந்த முழக்கமிடுங்கள், ஆனந்த முழக்கமிடுங்கள். அப்ப யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நடக்கிறார்களோ, இதை இப்படியும் சொல்லலாம். எப்படின்னா, வசனத்துல போடப்படாத நான் சொல்றேன். 9வது வசனத்துல, ஒரு குதிரை கடிவாளம் போடாமல் இருந்தா என்ன பண்ணும்? ஒரு கழுதை அதுக்கு மேல ஒரு பொதி இல்லாம இருந்தா அது என்ன பண்ணும்? பொதி இல்லாத கழுதை என்ன பண்ணும்? கடிவாளம் போடாத குதிரை என்ன பண்ணும்? அதேதான், கர்த்தருடைய வார்த்தையில் நடக்காத மனிதனுடைய வாழ்க்கையும் கரடு முரடானவைகளாக இருக்கும், நிலையற்றதா இருக்காது, சீரானதா இருக்காது. ஒரு குதிரை கடிவாளம் போனால் அந்த குதிரை சீரா ஓடுமா? தாறுமாறா ஓடும். ஒரு கோவேரி கழுதின் மேலே பொதி சுமக்க வைக்காமல் இருந்தால் அந்த கோவேரி கழுது சரியா இருக்குமா? அது தான் இஷ்டத்துக்கு ஓடும். அது போல தான் கர்த்தருடைய வார்த்தை நம்ம மேலே இல்லை அப்படின்னா நாமும் இப்படிப்பட்ட குதிரையை போல, கழுதையை போல தான் என்ன பண்ணுவோம்? சுற்றிக்கிட்டு இருப்போம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை கடிவாளத்தை போல நம்ம இடத்துல வருது. பொதியை போல ஏன் அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தை நம்ம மேலே பாரப்படுது? அதை எடுத்துட்டு நம்ம தாறுமாறா ஓடிடுவோம். ஏன் கர்த்தர் நம்ம கடிவாளம் போறாரு? ஏன் இங்கே போகாத, இங்கே போகாத, இங்கே போகாதன்னு ஏன் கர்த்தர் நம்மளை கண்டிஷன் பண்றாரு? ஏன் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை கண்டிஷன் நடத்துது? அந்த கண்டிஷன் மாத்திரம் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம நாமளாவே இருக்க மாட்டோம். நாமளாவே இருக்க மாட்டோம். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்போம். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து 5வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நான் பாவத்தை அறிக்கையிடுவேன், என் கபடத்தை அறிக்கையிடுவேன், என் அக்கிரமத்தை அறிக்கையிடுவேன், என் மீறுதலை அறிக்கையிடுவேன், என் பாவத்தை அறிக்கையிடுவேன். கர்த்தர் என்னை மன்னித்து என்னை பாக்கியவானாய் மாற்றும். கர்த்தர் என்னை பாக்கியவானாய் மாற்றும். நமக்கு தீமை செய்திருந்தாலும் நன்மை செய்யும்படி யோசேப்பு நினைத்ததுனால, அந்த இருதயம் அவனுக்குள் இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் நடத்தினார். கேயாசுடைய வாழ்க்கையில் எலிசாவுடைய இருதயத்துல கபடம் இல்லை. அவர் எங்கு அந்த ஊருக்கு போகும்போதுதான் அவனுடைய வயிறு நிறைய அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவன் உறங்கி எழுதத்தக்க ஒரு ரூமையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேல சாட்சியை கர்த்தர் கொடுத்தார். அவன் பரிசுத்தவான், தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி. இயேசுவை தேடி போன நாத்தான்வேலுடைய இருதயத்தில் இருந்த எல்லா கபடமும் அற்று போயிட்டு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நமக்குள் 1000 கபடத்தனம் இருக்கலாம். நாத்தான்வேலுக்குள் இருந்தது போல 1000 கபடத்தனம் இருக்கலாம். 1000 வேஷம் மாறத்தக்க குணம் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் எப்போ நம்ம இயேசுவை தேடி போக ஆரம்பிக்கிறோமோ
நம்முடைய கபடத்தை நீக்குகிறவராக இருக்கிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். எத்தனை பேர் இயேசுவை தேடி போக ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை நோக்கி போக ஆயத்தமா இருக்கிறீங்க? அவரை நோக்கி போவோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற அத்தனை கபடத்தனத்தையும் அவர் நீக்கிவிட்டு நம்மையும் உத்தமர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். நம்மையும் உத்தமர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். ஜெபிக்கலாமா? அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக, ஆண்டவரே, யோசேப்பை போல, எலிசாவை போல, நாத்தானை போல நாங்களும் கபடற்றவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கபடற்றவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கபடற்றவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய கபடத்தனம் அனைத்தும் மாறட்டும்பா. எங்கள் கபடத்தனம் அனைத்தும் மாறட்டும்பா. எங்கள் ஏமாற்றுகள் மாறட்டும். நாங்கள் வஞ்சித்த வஞ்சகங்கள் மாறட்டும். நாங்கள் எத்தனையோ பேரை ஏமாற்றின ஏமாற்றங்கள் மாறட்டும். என் வாழ்க்கை நிலை குலைந்த நிலையில் இருக்குப்பா. தாவீதை போல நிலை குலைந்த நிலைமையில் இருக்கிறேன். என்னை மறுபடியும் துளிர்க்க பண்ணுங்கப்பா. என்னை மறுபடியும் துளிர்க்க பண்ணுங்கப்பா. என்னை மறுபடியும் துளிர்க்க பண்ணுங்கப்பா.